शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்துல 9வது அனுவாகம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு மந்திரம். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லணும். இதுதான் கடைசியில 2வது வள்ளியில கடைசியில வரும். இப்போ வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது அப்படின்னு சொல்லணும்னா, வாக்குக்கு எட்டாதுன்ற விஷயத்துல விசாரம் வருது. முதல்ல என்ன கேள்வி கேட்டாருன்னா, வாக்குக்கு எட்டாது அப்படின்னா அப்போ உபனிஷத்தினால எப்படி அறிய முடியும் அப்படின்லாம் கேட்டு அது அந்த அத்தியாசத்தை போக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் வாக்குக்கு எட்டாதுன்றதுக்கும் நிறைய யுக்திகள்லாம் சொல்லிட்டே வந்தார். இதுல மீமாம்சகள்ல ஒரு பட்சம் அவ என்ன சொல்றான்னா, விதி சம்பந்தம் இல்லாததவான வாக்கியத்துக்கு பிரமாணமே இல்லை, அந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணம் இல்லை அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறார். இத ஆச்சாரியர்கள் இதுல சமன்வயாதிகரணத்திலையும் சொல்லியிருக்காரு. நகி விதி சம்ஸ்பர்ஷமந்தரேன வேதவாக்கியம் அஸ்தி இது சாகச மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றது பெரிய சாகசம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கண்டனம் பண்ணியிருக்காரு. அந்த யுக்திகள் எல்லாம் எடுத்து இவரை ஒரு இடத்துல கோத்து நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் இப்ப பார்த்துருக்கோம். நியோகவாதி அப்படின்னு பேர் அவளுக்கு. அதான் நியோகம்னா விதி. அந்த விதினாலதான் நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க முடியும். விதி இல்லாம எதுவும் தெரியாது. அப்படின்னா என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தத்துவமசி, இங்கெல்லாம் ஒன்றும் விதி இல்லை. இதை செய், இதை பாரு, இதை பண்ண அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டளையும் இல்லை. அப்ப இந்த வாக்கியங்களுக்கு பிரமாணம் இல்லை. அப்ப என்ன பண்ணுது? ஆத்மாவரே திரஷ்டவியம்னு இருக்கேன்னா அப்போ அது விதின்னு எடுத்துக்கோ. அப்ப ஆத்மஸ்வரூபமே ஒரு விதிக்குள்ள அடங்கிதான் இருக்கு அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கர்மான்னு ஒண்ணு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்ற அபிப்பிராயத்துல அந்த வாக்கியங்கள் தான் போறது. இப்ப அந்த யுக்திகள் தான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வர. ரொம்ப தீர்க்கமா போறதுனால அது என்ன, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா புரியும். வார்த்தைக்குமே ரொம்ப துரூகமான கிரந்தம். அதாவது சாதாரணமா பிரகரணங்கள்லாம் பார்த்து அன்வயம் பண்ற போல வார்த்திகத்தை அன்வயம் பண்ண முடியாது. வார்த்திகமானது கொஞ்சம் பாஷ்யத்துக்கு மேல இருக்கிறதுனால நம்ம அன்வயம் பண்றதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு தான் அன்வயம் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாமே சரியா அன்வயம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வார்த்திகத்துல இன்னொன்னு என்ன விசேஷம் அப்படின்னா, சுருக்கமா சொல்லுவார். நமக்கு என்னடா ஒரு சுருக்கம்ன்றாரு, 100 ஸ்லோகத்துக்கு மேல போறதேன்னு இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் மற்ற கிரந்தங்கள்ல பக்கம் பக்கமா இருக்கிறது ஒரு 4-5 ஸ்லோகத்துல சொல்லிட்டு வந்துடுவார். இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன இருக்கு இது வரைக்கும்? கர்த்துக்கிரியாயாம் சுவாதந்திரியம் வஸ்துவருத்தே ஹரீஸ்வர வஸ்துவருத்தம் சனோமுக்தி கிரியாதச்சே அனித்யதா அப்படின்றது நமக்கு கிரியையினால வரக்கூடியது அனித்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ வஸ்துவருத்தம்னா என்ன? வாஸ்தவ ஞானம், அதாவது பிரமான்னா என்ன அப்படின்னு சொல்லணும். தத்வதி தத் பிரகாரகம் ஞானம் பிரமா, தத் அபாவதி தத் பிரகாரக ஞானம் அப்பிரமா அப்படின்ட்டு இவ நையாயிகள் சொல்லுவார். இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. யதா வஸ்துஹி யா புத்தி சம்யக் ஞானம் ததேவ நக நக ததேவ சம்யக் ஞானம். எது? யதா வஸ்துஹி யா புத்தி, அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படி நமக்கு அறிவு வந்ததுன்னா அதுக்கு சம்யக் ஞானம். கிழிஞ்சலா பார்த்தா சம்யக் ஞானம், கிழிஞ்சல வெள்ளியா பார்த்தா அது பிராந்தி ஞானம். பௌருஷாயாச மாத்திரோத்தம் அஜ்ஞானம் ரஜதாதிபத். பௌருஷ ஆயாச மாத்திரம், ஒரு புருஷனுடைய பிரயாசத்தினால கிழிஞ்சல கிழிஞ்சலா பாக்குறதுன்னா நம்ம கண்ணை திறந்து பாக்குறோம், அவ்வளவுதான். கிழிஞ்சல வெள்ளியா பாக்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு சம்ஸ்காரம், அஜ்ஞானம், சாதிருஷம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டி இருக்கு. அதனால பௌருஷாயாச மாத்திரோத்தம் இது ஒண்ணாச்சு. அதனாலதான் சொல்ல பௌருஷாயாச மாத்திரோத்தம். அந்த பௌருஷ ஆயாசத்தினால புருஷ பிரயத்தனத்தினால மட்டுமே வரக்கூடியது உத்தம்னா உதிதம். அஜ்ஞானம்
ரஜதாதி, அது அஜ்ஞானம்னு பேரு. அது சமயக் ஞானம் இல்லை, அது பிராந்தி ஞானம். ரஜதாதிபத். இப்ப எதற்கு ஒரு பொருள் இருக்கு, அதை அப்படியே பார்த்தா சரி, இது இவ்வாறாக நினைத்துக்கொள். உபாசனை எல்லாம் அப்படிதானே இருக்கு. இது இந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னா நம்ம மனசுல பிரயத்தனப்பட்டு அப்படி நினைக்கிறோம். ஆதித்யனை பார்த்து பிரம்மன் அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம ஆதித்யன பிரம்ம மனோ பிரம்மே துபாசீதா அப்படின்னா மனசை பிரம்மமா பாக்குறோம்னா நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணணும். அது போல அது சமயக் ஞானம் கிடையாது, அது உபாசனை தான். ஆனால் அது சமயக் ஞானம் இல்லை. பௌருஷாயாச மாத்திரோத்தம் அஜ்ஞானம் ரஜதாதிவது. அதனால உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு நியோகத்தினால ஆத்மாவை நீ இவ்வாறாக தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு விதியினால நம்ம ஒண்ணு தெரிஞ்சுட்டோமே, ஆனால் அது சமயக் ஞானம் இல்லை. இருக்கட்டுமே, அதனால என்ன போச்சு அப்படின்னா, சமயக் ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு அஜ்ஞானம் போகாது, அஜ்ஞானம் போகலைன்னா உங்களுக்கு முக்தி வராது. வஸ்து மாத்திரானுரோதித்வாது சமயக் ஞானஸ்ய துஷ்கரம் யோகானுப்பிரவேசேன வஸ்து தத்துவாவபோதனம். வஸ்து மாத்திர அனுரோதித்வாத் சமயக் ஞானஸ்ய, சமயக் ஞானஸ்ய வஸ்து மாத்திர அனுரோதித்வாத். சமயக் ஞானம் வஸ்து மாத்திர அனுரோதி, அதை தொடர்ந்து இருக்கு, அதை ஒட்டி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. வஸ்து மாத்திரம், வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. கடத்தை கடம்னு பாக்குறோம், பட்டத்தை பட்டம்னு பாக்குறோம். அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட அறிவு. அனுரோதித்வாது யோக அனுப்பிரவேசே வஸ்து தத்துவாவபோதனம் துஷ்கரம். விதியினால அந்த வஸ்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு துஷ்கரம். வஸ்து மாத்திர அனுரோதித்வாத் சமயக் ஞானஸ்ய காரணத்தினால் நியோகானுப்பிரவேசேன வஸ்து தத்துவ அவபோதனம் துஷ்கரம். அதனால விதியினால துஷ்கரம்னா கஷ்டம், அது முடியாதுன்னு அர்த்தம். நியோகத்தினால வஸ்து தத்துவத்தை தெரிந்து கொள்வதுன்றது முடியாது. நமக்கு வஸ்து தத்துவ ஞானத்தினால்தான் முக்தின்னு முன்னாடி தீர்மானம் பண்ணியாச்சு. நியோகானுப்பிரவேசேவா ஹேதோர் வியாப்தி பிரதர்ஷ்யதான் கமகத்துவம் ஹிருதே வியாப்தன் நைவ ஹேதோ பிரசித்தியதி. நியோக அனுப்பிரவேசேவா இல்ல, நியோகம் இருக்க, விதி இருக்கத்தான் இருக்கு, ஞானத்தை உண்டு பண்றதுக்கும் ஒரு விதி இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட காரணத்துக்கு ஹேதுனா காரணம். பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொன்னா அந்த தூமன்றது தூம ஞானம், தூமம் காரணம் இல்ல வன்னிக்கு. தூம ஞானமானது இங்க புகை இருக்குன்ற அறிவானது அங்க வன்னி இருக்கு அப்படின்ற அறிவுக்கு காரணம் இல்லையா? அந்த புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்துக்கு வியாப்தின்னு அவர் சொல்லுவார். இங்க என்ன பண்றார், இந்த ஹேதுக்கு இந்த நியோக அனுப்பிரவேசே, யோகம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றான்னு சொல்லுவார். அதுக்கு என்ன ஹேது சொல்லுவார், அந்த ஹேதுக்கு நீ முதல்ல வியாப்தி சொல்லு. இது இருந்தால்தான் ஞானம், இந்த விதி இருந்தால்தான் ஞானம் வரும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ற. இப்ப விதிக்கும் ஞானத்துக்கும் அந்த வியாப்தி நீ சொல்லணும். ஹேதோர் வியாப்தி பிரதர்ஷன, அந்த ஹேதுக்கு அந்த வியாப்தி காட்டு. கமகத்துவம் ஹிருதே வியாப்தி நைவ ஹேதோ பிரசித்தியதி. அந்த வியாப்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கமகத்துவம், ஒரு சம்பாவனை, ஒரு சம்பந்தமாக இருக்கணும். நெருப்பு போகான்னா சரி, இதுல ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருதுன்னு நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கலாம். விதிக்கும் ஞானத்துக்கும் நீ என்ன கமகம் சொல்லுவ? கமகம்னு அங்க கொண்டு போய் சேர்க்கறது. என்ன கமகத்தை சொல்லுவ? ஏதாவது ஒரு சம்பந்தத்தை சொல்லணும் இல்லையோ? கமகத்துவம் ஹிருதே வியாப்தி நைவஹேதோ பிரசித்தியதி. அதனால ஹிருதே வியாப்தி, கமகத்துவம் ஹிருதே, கமகத்துவம் இல்லாமல் ஹேதோஹோ வியாப்தி நைவ பிரசித்தியதி. ஹேதுக்கு அந்த வியாப்தி கிடைக்கவே கிடைக்காது. விதிசூன்யஸ்ய வாக்கியஸ்ய பிராமான்யம் பிரத்யேகாத்மனி ஏஷாம் பிரகாஷ்யதே இதி ந தேஷாம் ந தீதೃಶி. விதிசூன்யஸ்ய வாக்கியஸ்ய பிராமான்யம் பிரத்யேகாத்மனி விதிசூன்யஸ்ய வாக்கியஸ்ய பிராமான்யம். பிரத்யேகாத்மாவினிடத்தில் விதி இல்லாததான வாக்கியத்திற்கு பிராமான்யம் உண்டு. இது ஏஷாம் பிரகாஷ்யதே, யாருக்கு இப்படி தெரியறதோ, ந தேஷாம் அப்படிப்பட்டவாளுக்கு ஈதிருஷி மத்தியில எப்படிப்பட்ட பிராந்தி, இங்க மத்தியில பிராந்தின்னு எடுத்துக்கணும். அதாவது விதி இருந்தால்தான் ஞானம் வரும்ன்றது அப்படிப்பட்டவாளுக்கு கிடையாது, எங்களுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டார். பிரகாஷ்யத்வ ஆசிரயச்சாயம் வியாபார சர்வையேவச தஸ்மின் அசதி தன்மித்யா எதேதத் பவதா ஈரிதம் பவதேரிதம் பவதா ஈரிதம். பிரகாஷ்யத்வ ஆசிரயச்ச அயம் வியாபாரः. அயம் வியாபாரः பிரகாஷ்யத்வ ஆசிரய. பிரகாஷ்யம் அப்படின்னா பிரகாசத்தினால பிரகாசத்தினால காட்டப்படக்கூடியதுக்கு பிரகாஷ்யம்.
வெளிச்சத்தினால, அதாவது ஒரு பொருள்னால தெரிவிக்கப்படக்கூடியது, ஒரு விதியினாலேயோ வாக்கியத்தினாலோ தெரிவிக்கப்படக்கூடியது. ஆத்மா அப்படி கிடையாது. ஆத்மா பிரகாசம், பிரகாஷ்யம் கிடையாது. இன்னொரு பிரகாசத்துக்கு விஷயம் ஆகாது. அதனால என்னாச்சு, பிரகாஷ்யம் இல்லையோ அதுல என்ன தர்மம் இருக்கு, பிரகாஷ்யத்துவம் இருக்கு. அந்த பிரகாஷ்யத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது பிரகாஷ்யம். பிரகாஷ்யத்துவ ஆசிரியச்ச அயம் வியாபாரக. இந்த விதி வியாபாரம்ன்றது எங்க ஒரு பிரகாசம், இந்த ஞானத்து இதனால இத பார்க்கணும் அப்படின்றது பிரகாஷ்யத்துவ ஆசிரியம். சர்வையே வச்ச தஸ்மின் அசதி தன் மித்யா இதை எதத் பவதேரிதம். அந்த பிரகாஷ்யத்துவ ஆசிரியம் இருந்ததேயானால் விதியினால வரலாம். ஆனால் தஸ்மின் அசதி பிரகாஷ்யத்துவ ஆசிரியம் இல்லை என்றால் தன் பவதா எதீரிதம் தன் மித்யா, நீ சொன்னது தப்பாக போய்விடும். என்ன சொன்ன, விதியினால ஞானத்தை அடையலாம்னு சொன்னது தப்பாக போய்விடும். அதுக்கு மேல ஸ்ருதியில இருந்து யுக்தியை காமிக்கிறார். அஸ்தூல அசப்ததாவாதி பிரகாஷ்யத்வாதி குப்யதி நியோக அனுப்பிரவேசேன எதி வஸ்து பிரகாஷ்யதே. நியோக அனுப்பிரவேசேன, நியோகத்தினோட அனுப்பிரவேசம்னு சம்பந்தம் எடுத்துக்கும். விதி சம்பந்தம் இருந்தால்தான் எதி வஸ்து பிரகாஷதே, வஸ்து பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவேனால் இங்க வஸ்துனா ஆத்மா. விதி சம்பந்தத்தினாலதான் ஆத்மா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவேனால் இந்த 2 ஸ்ருதி வாக்கியம் சொல்ற அது குப்பியதி, அதுக்கு கோபம் வந்துடும், விரோதம் வந்துடும் அர்த்தம். ஸ்ருதி வாக்கியம் கெட்டு போயிடும். என்ன, அஸ்தூல அசப்ததாவாதி, அஸ்தூலம் அனுநாக்ரஸ்வம தீர்க்கம் அலோகிதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் ரிதாரண்யத்துல இருக்கு. ஆத்மா ஸ்தூலம் இல்லை, தீர்க்கம் இல்லை, ஹ்ரஸ்வம் இல்லை, அணு இல்லை அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விஷயம் பண்ணக்கூடியது அந்த ஆத்மா. அங்கதான் ஆத்மா ஞானத்துக்கும் விஷயமாகலைன்னு சொல்லியாச்சு. இப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்க அந்த வாக்கியம். அசப்தமஸ்பர்ஷம் அரூபமயம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்தவச்சயது அப்படின்னு கடோபனிஷத். ஆத்மால எந்த தர்மமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டதான அஸ்தூல அசப்ததாவாதி, அதை சொல்லக்கூடியதான அந்த வாதம் பிரகாஷ்யத்வாதி. நீ சொல்றிய ஆத்மா பிரகாஷ்யம்னு சொல்றிய, விதியினால் காட்டப்படக்கூடியதுன்னு சொல்றியோ, இது ரெண்டும் பரஸ்பர விரோதமாக இருக்கும். சில இடங்கள்ல அஸ்தூல அசப்ததாவாதி அப்பிரகாஷ்யத்வாதி குப்யதி, அப்பிரகாஷ்யத்வாதி அது என்று ஒரு இடத்துல இருக்கு. ஆனா பிரகாஷ்யத்வாதின்னு வச்சுட்டாலே அன்வயம் பண்ணலாம். சரி, இதுக்கு எப்படின்னா அப்பிரகாஷ்யத்வாதின்றது பிரகாஷ்யத்வாதின்னு எப்படின்னா அஸ்தூல அசப்ததாவாதி வேத வாக்கியங்கள். பிரகாஷ்யத்வாதி பிரகாஷ்யத்துவம் ஆதிசப்தத்தினால என்ன எடுத்துக்கணும்னா அது விதியினால காட்டப்படக்கூடியது போன்ற தர்மங்கள்லாம் நீ சொல்றீங்க. ஆத்மா ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மம் இல்லை, எந்த தர்மமும் இல்லைன்னு சில வாக்கியங்கள் சொல்றது. நீயோ ஆத்மா விதியினால காட்டப்படக்கூடியதுன்னு சொல்ற. இது ரெண்டும் பரஸ்பர விரோதம் வரும். நியோக அனுப்பிரவேசேன எதி வஸ்து பிரகாஷ்யதே அப்படி இருக்கும்னு சொல்லுவேனால் இந்த மாதிரி தோஷம் சேரும். இல்ல அந்த வாக்கியத்துக்கு பிரமாணமே இல்லையே, அஸ்தூலாதி வாக்கியங்களுக்கு பிராமணியத்தை யாரும், அது அர்த்தவாதம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அவன் இறங்கலாம். நச்ச அப்பிரமாணதா தஸ்ய நியோக உத்சங்க சம்சயாத். அது நியோகத்தோட சேராததுனால அந்த நியோகம், அதாவது விதியோட நியோக உத்சங்க சம்சயாத், அதெல்லாம் விதியினோட சேர்ந்துதான் வரும். அஸ்தூலம் அனணுன்றதெல்லாம் முக்கியமான வாக்கியமே கிடையாது. அது வேற ஏதோ விதிக்கு அங்க ஸ்தோத்திரமாக இருக்கு. யோக உத்சங்க சம்சயாது அப்பிரமாணதா தஸ்ய அப்படின்னு சொல்லுவையானால் அச்ச அப்படி கிடையாதுப்பா. ஏவமப்பிய அப்பிரமாணம் சேது நியோகோ அவிஷயோ பவேது. அது ஏன் அப்பிரமாணம் இல்ல, ஏவமப்பி அப்பிரமாணம், அது நியோகத்தோடு சேரல. நியோகத்தோடு சேரலைன்னாலும் நியோகத்தோடு சேராதனால் அப்பிரமாணம் சொல்லையானால் நியோக அவிஷயோ பவேது. பாருங்க, எஜேத சொர்க்க காமகன்னு ஒரு வாக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் துருவமா தான் பார்க்கணும், பொறுமையா பார்க்க வேண்டியது. எஜேத சொர்க்க காமகன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இவா என்ன சொல்ற, சொர்க்கம் யாகத்துக்கு சாதனம். எப்படி தெரியும் நமக்கு? யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம், சொர்க்க சாதனம் யாகம். இப்படி வச்சுருக்கோமா? சொர்க்கத்துக்கு போனோம்னா நம்ம யாகம் பண்றோம். இப்ப யாகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் சாத்திய சாதன பாவம் நம்ம லோகத்துல எங்கேயாவது கிரகிச்சிருக்கோமோ?
பசிக்கு சாப்பிடுறது சாதனம்னு நமக்கே அனுபவம் இருக்கு. அது போல யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம்ன்றது எப்படி தெரியும் நமக்கு? வேதம் சொன்னாதான் தெரியும். யாக சொர்க்க சாதனம் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கணும். சரி, அப்ப அந்த வாக்கியத்துல விதி இருக்கா? விதி இல்ல. விதி இல்லையோ அது பிரமாணம் இல்லை. அப்போ சொர்க்க காம ஜெயித்தான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உனக்கு சொர்க்கத்துல ஆசை உள்ளவன் யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த வாக்கியம் என்ன சொல்றது? இந்த வாக்கியம் இவனை யாகம் செய்யும்படி தூண்டுறது. இந்த வாக்கியம் பிரமாணம். ஆனா சொர்க்கத்துல ஆசை இருக்கிறவன் யாகத்தை பண்ணணும்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்லியிருக்கணும்? சொர்க்கத்துக்கு யாகம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த வாக்கியமே அப்பிரமாணமாச்சே. ஏன்னா அங்க விதி இல்லை. விதி இருக்கிறது மட்டும்தான் பிரமாணம் நடமுடிச்சா என்ன ஆகும்? இந்த வாக்கியத்துக்கே பாருங்க, விதிக்கு விஷயமே இல்லாம. ஏன்னா விதி இதை செய்யன்னு சொல்லும். எதை எப்படி எங்க இவைகள்லாம் யார் சொல்லுவா? அதெல்லாம் விதி இல்லையே. அப்ப அதுக்கு விதிக்கு விஷயமே நியோகோ அவிஷயோபவேது. ஏன்னா இந்த விதியோடு சேர்ந்து இந்த வாக்கியம் இல்லை. அப்பிரமாணதாதஸ்ய நியோக உத்சங்க சம்சயா. அங்க நியோகத்தோட சேராதனால அதுக்கு அப்பிரமாணம் அப்படின்னா, அப்போ விதி எதை சொல்லும்? நீங்க ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு விதி சொல்றது. ஆத்மா பத்தி சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு தான் அப்பிரமாணம்னு நீ தள்ளி போட்ட. அப்போ இந்த வாக்கியம் விதி எதை கொண்டு போய் சொல்லும்? ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ. ஆத்மான என்ன? ஆத்மா சொல்ற வாக்கியம் அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? அதனால அந்த யுக்தியும் சரி வரல. இதுக்கு மேல இன்னொரு தோஷம் சொல்றாரு. அதிருஷ்யம் பஷ்யத்யேவம் நியுக்தோபி ந சக்னுயாத். அப்படிலாம் கிடையாது. விதி இருந்தாதான் உண்டுன்னு சொன்னா பரஸ்பர விரோதம் வரும். அதிருஷ்யம். இப்ப ஆத்மாவுக்கு இல்ல ஆத்மா சொல்ற வாக்கியத்துக்கு மட்டும் விதி எதை போதிக்கிறதோ, விதி எதை செய்யன்னு சொல்றதோ, அந்த சொரூபத்தை சொல்ற வாக்கியத்துக்கு மட்டும் நான் பிராமணியம் ஒத்துக்கிறேன். எது அஸ்தூலம் அசப்தம் போன்ற வாக்கியங்களுக்கு மட்டும் பிராமணியம் ஒத்துக்கிறேன். ஆனா பக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஆத்மா வைப்பார் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? அதிருஷ்யம் பஷ்ய, பார்க்க முடியாததை பார் அப்படின்னா சொல்ல முடியும். இத்தியேவம் நியுக்தோபி ந சக்னுயாத். பார்க்க முடியாத ஆத்மாவை பார், கேட்க முடியாத ஆத்மாவை கேளு, தொட முடியாத ஆத்மாவை தொடு அப்படின்லாம் சொன்னேன். அது மாதிரி 100 விதி வந்தாலும் அவனால செய்ய முடியுமா? இத்தியேவம் நியுக்தோபி ந சக்னுயாத். சக்னுயாத் சனி யோகா சேத். இல்ல ஸ்ரத்த இருக்கு, அவன் விதி இருக்கிறதுனால கண்டிப்பா அதை பண்ணுவான் அப்படின்னா சேத் குர்யா தஸ்கர கந்துவது. இந்த கதை முன்னாடியே சொல்லிட்டேன். தஸ்கர கந்து, இந்த பட்சண கடையில போன திருடன் போல எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். அங்க போய் ஒரு பட்சண கடையில போலீஸ் தேடுறான்ட்டு உள்ள போய் போந்துட்டான். அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. போலீஸ் அங்க பாக்குறான். அவ சுறுசுறுப்பா ஏதோ பண்ணிருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ காரியத்தை பண்ணாததுனால காரியத்தை மட்டுமே பண்ணக்கூடிய இடத்துல எல்லாரும் அவ வேலையை பார்த்துருக்கா. இவன் மட்டும் முழிச்சு நிக்கிறான்டா. சரி, இவங்க புதுசா ஒழிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு இவன் அடிச்சு வைத்துன்னு போவான். அது போல அந்த வாக்கியமானது என்ன ஆகும்? தஸ்கரகந்துவது அது மாட்டிக்கும். அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். விதிதேதராதிரேகத்வாத் பிரம்ம ரூபானுவாதிபிஹி நியோக கர்ப்பவசனைஹி பஷ்யேத் இது விருத்தியதே. அதே இன்னும் சொல்றார். விதித இதர அதிரேகத்வாத். விதிதம் அப்படின்னா நம்ம ஞானத்துக்கு விஷயமானது, இதரம் ஞானத்துக்கு விஷயம் ஆகாதது. விதிதாபியாம் அந்நியத்துவம்னு கேனோபனிஷத்துடைய அடிப்படையான விஷயம் தான். பிரம்ம விதிதாபியாம் அந்நியத்துவம் அந்நதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி. அதுதான் அங்க மகா வாக்கியம் போல கேனோபனிஷத்துல. அது விதித அவிதித அதிரேகத்வாத். அது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. அந்த பிரம்மரூபா அணுவாதிபி, அப்படிப்பட்ட பிரம்மரூபத்தை சொல்லக்கூடியது நியோக கர்ப்பவசனைகி. அந்த நியோகத்தோட, நியோக கர்ப்பம் அப்படின்னா நியோகத்தை தன்னுள் வைத்துக் கொள்ளக்கூடியதான அந்த வாக்கியங்கள்னால பஷ்யேதி விருத்தியதே. ஆத்மாவை இவ்வாறாக பாரு என்ன கட்டளையை சொல்லக்கூடிய வாக்கியமும், ஆத்மா அறிவுக்கு அப்பாற்பட்டது அறியாமைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியமும் பரஸ்பர விரோதம்.
ஏன்னா இது இப்படி இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க சொல்லலாம் அறிவுக்கு விஷயமாகும், நீ இப்படிப்பட்ட அறிவுக்கு ஆத்மா விஷயம் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னா அப்ப என்ன ஆகுது? பிரம்மமானது அறிவுக்கு விஷயமாறுது. ஆனா இந்த வாக்கியமா என்ன சொல்றது? அறிவுக்கும் விஷயம் இல்லை, அறியாமைக்கும் விஷயம் இல்லைன்னு சொல்றது. அது எப்படி இருக்க முடியும்னா கேன வருஷத்தான் படிக்கணும். விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத் இது ஸ்ருதி. விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத்னு இருக்கு. கேன விஜானியாத், விஜானியாத்னு அறிந்து கொள்ளவும், கேன விஜானியாத் அறிந்து கொள்ள முடியாதல்லவா, யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஸ்ருதியே ஆத்மாவை யாரால தெரிஞ்சுக்க முடியும்ட்டு ஆக்ஷேபம் பண்ணி கிளப்பி விடுறது. விஜானியாத் இது ஸ்ருதி ந திருஷ்டே திருஷ்ட விபரிலோபோ வித்யதே, ந திருஷ்டே திருஷ்டர் விபரிலோபோ வித்யம், ந திருஷ்டே அந்த பார்க்கிறவனுடைய பார்வைக்கு அந்த சாட்சிக்கு எந்த விதமான அழிவும் இல்லை அப்படின்னு சொல்றது அந்த வாக்கியம். திருஷ்யத்துவம் யோக இறைவ வாரியதே. அதனால இதை நீ இப்படி பாருன்னு சொன்ன, பார்க்க முடியாததை பாருன்னு எப்படி பண்ண முடியும்? யோக இறைவ வாரியதே, அந்த விதியே இந்த சொரூபத்தை இல்லாமல் பண்ணிடும். சதா அவகதி ரூபஸ்ய, எப்போ அவகதி ரூபமாக இருக்கு ஆத்மா. பிரம்மமானது அவகதி அறிவு வடிவமா இருக்கு. ஜோதிஷ் சக்கராவபாசினக, அது ஜோதிஷ் சக்கரம், ஜோதிஷ் வடிவமாக இருக்கக்கூடியது. ஸ்வயம் ஜோதிஷ் ஸ்வபாவஸ்ய, ஸ்வயம் ஜோதிஷ் ஸ்வபாவமா இருக்குது. நியாயம் தஸ்மான்ன தர்சனம், தஸ்மாத் சதாவகதி ரூபஸ்ய ஜோதிஷ் சக்கராவபாசின ஸ்வயம் ஜோதிஷ் ஸ்வபாவஸ்ய தர்சனம் ந நியாயம். அதை பார்க்கிறதுன்றது நியாயம் இல்லை, நியாயோபேதம் இல்லை, அது பொருந்தாது. இன்னொரு இப்போ வேற ஒரு யுக்தி. திரஷ்டாச்சே திருஷ்யதே திருஷ்யம் பிரத்யக்ஷ அவிஷய கதம். இப்போ அவங்க கேள்வி கேட்கிறான். இப்ப திரஷ்டா இருக்காரோ இல்லையா ஆத்மா, சே திருஷ்யதே திருஷ்யம், இந்த ஆத்மா திருஷ்யம் கடாதி திருஷ்யத்தை திருஷ்யத்தை சே, இந்த சாட்சியான ஆத்மா கடாதி திருஷ்யத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அவ பிரத்யக்ஷ அவிஷய கதம். ஆத்மா குடத்தை பார்க்கிறது, ஆத்மா குடத்தை பார்க்கிறார், நான் குடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது பார்க்கிறேன்னு தெரிஞ்சுதானே இருக்கு. அப்ப ஆத்மா தெரியலன்னு எப்படி சொல்லுவோம்? பிரத்யட்சத்தினால ஆத்மா தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரத்யட்சத்தினால ஆத்மா தெரிஞ்சாதானே குடம் தெரியும் அவன் கேட்கிறான். திரஷ்டாச்சே திருஷ்யதே திருஷ்யம் பிரத்யக்ஷ அவிஷய கதம். என்ன பதில் சொல்றார்? இது ஏற்கனவே சொன்னது. கர்ம கர்த்தத்துவம் ஏகஸ்ய தோஷோ பிரம்மாத்ம தர்சனே. கர்மா கர்த்தா, கர்மானா அந்த செயலுக்கு விஷயமாறுது, கர்த்தா அதை செய்யக்கூடியவன். நான் குடத்தை பார்க்கிறேன் அப்படின்னா குடம்ன்றது கர்மா. அதாவது இந்த நான் பார்த்தல் எனக்கூடியது அந்த செயலுக்கு எது விஷயமாறுதோ அதுக்கு கர்மான்னு பேர். இப்போ ஆத்மா குடத்தை பார்க்கறது, ஆத்மா தன்னை தானே பார்த்துக்கிறது. இல்லைன்னா ஆத்மா தன்னை தெரிஞ்சுக்காமல், இங்க பார்க்கறதுன்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மா தன்னை தெரிஞ்சுக்காமல் குடத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். நான் குடத்தை பார்க்கிறேன்னு சொல்லும்போது அந்த பார்க்கிறேன்றது குடத்தையும் சேர்றது, நானுன்றதோடவும் சேர்றதோ இல்லை. தன்னை தெரிஞ்சுக்காம குடத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? அவ கேள்வி ஒரு விதமா சரியாதான் இருக்கும். எப்படின்னா, நான் குடத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இப்ப குடத்தை எதை பார்த்தேன்? குடத்தை. யாரு? நான். இப்ப இந்த ஞானத்தினால எனக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா, என்னுடைய ஞானத்துக்கு குடம் விஷயமா இருக்கு. ஆனா யாருடைய ஞானத்துக்கு? என்னுடைய ஞானத்துக்கு. அது தெரிஞ்சுதா இல்லையா? எனக்கு நான்ற அம்சம் தெரியலன்னா குடத்தை பார்த்தேன்னு சொல்ல, யாருன்னு தெரியல அப்படின்னு. ஞானத்துக்கு விஷயமாச்சு, ஆனா யாருடைய ஞானத்துக்கு எனக்கு தெரியாது. என் ஞானத்துக்கு விஷயமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆத்மா ஞானத்தினால தெரியாது. அப்படியா நீங்க சொல்றீங்கன்ட்டு அவன் கேட்கிறான். அவனுடைய கேள்வி பார்த்தா அந்த ஒரு அபிப்பிராயத்துல கேட்கிறா போல இருக்கு. திரஷ்டாச்சே திருஷ்யதே திருஷ்யம் பிரத்யக்ஷ அவிஷய கதம். அது பிரத்யட்சத்துக்கு விஷயம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, கர்ம கர்த்தத்துவம் ஏகஸ்ய தோஷக. ஆத்மா தன்னைத்தானே பார்த்துக்கிறதுன்னா கர்மாவும் கர்த்தாவும் ஒன்றாகி விட்டதுன்ற தோஷம் வரும். அப்ப நம்ம இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஞானத்தினால ஆத்மா தன்னை தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா சுப்பிரகாசம் எப்பவும் தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த பிரமாண வியாபாரத்தினால குடம் தெரிய வருது அப்படின்றது முன்னாடியே சொல்லியாச்சு. இதே கேள்வி வேற விதமா கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. அதிருஷ்டம் தது அகர்மத்வாத்,
இப்பதான் இதை நிர்ணயம் பண்றார். ஆத்மா அதிருஷ்டம். ஏன்? தது அகர்மத்வாது, எதுக்கும் விஷயமாகவில்லை, ஆனால் அது அகர்மா, அதனால் அதிருஷ்டம். கௌட்டஸ்தா நாபி திருஷ்டிக்கிறது. ஆத்மா தெரிஞ்சுக்கிறது அங்கேயும் ஒரு தகராறு இருக்கு. அது கூட்டஸ்தம், அதனால கௌட்டஸ்தம். கூட்டஸ்தமாகவும் கௌட்டஸ்தம். கௌட்டஸ்தாது அது கூட்டஸ்தமா எதுவும் மாறாமல் இருக்கிறதுனால நாபி திருஷ்டிகிருத், ஆத்மா பார்த்தல் எனும் செயலை செய்தவர் இல்லை, திருஷ்டி எனும் கிரியையை செய்தவர் இல்லை. எப்படி ஒரு கொலாளன் கொடுத்த பண்றானோ, ஒரு லேககன் ஒரு எழுதுற பத்திரத்தை எழுதுறானோ, அது போல ஆத்மா உட்காந்து குடத்தை பார்க்கறது எந்த செயலும் பண்ணல. நாபி திருஷ்டிகள். ஏன்னா ஒரு செயல் செய்யறான்னா அங்க ஒரு மாற்றம், விகாரம் இல்லாமல் செயல் செய்யவே முடியாது. ஆனா ஆத்மாவோ விகாரம் இல்லாது அவிகாரியம் வச்சதே கௌட்டஸ்தாது நாபி திருஷ்டிகிறது. அதுவும் இல்ல, ஜன்யாதி விக்ரியா சக்க நிஷேதோபி ஏவம் அர்த்தவான். இப்படி இருந்தாதான் ஆத்மால ஜாயதே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணவதே, அபக்ஷீயதே, வினஷதி எனக்கூடியதான 6 பாவ விகாரங்களும் இல்லை என்றது அப்பதான் சரியா வரும். இதனால பிரமாத்திருத்வாதி பேதேன யத் ஸ்வரூபம் பிரதீயதே தத் பிரகாஷ்யதே இத்யாஹுஹு அப்பிரகாஷ்ய ஸ்வரூபதஹ. பிரமாத்திருத்வாதி பேதேன, பிரமாதா யாரு? அறிபவன். பிரமாணம் அந்த அறிவை கொடுக்கும் சாதனம். பிரமேயம் அறிவினால் ஏற்பட்ட விஷயம். பிரமா அறிவு. இந்த வேதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது எத் ஸ்வரூபம் பிரதித்தை, இப்படிப்பட்ட ஸ்வரூபம் தெரியறது. தத் பிரகாஷ்யதே யத்யாஹு, இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு விஷயமாறுது. அதனால் இவைகளும் அஞ்ஞானத்துடைய விஷயம்தான் ஆச்சாரியர் சொல்லியிருக்க. இத்யாஹு பிரகாஷஸ்வரூபதஹ அப்பிரகாஷஸ்வரூபதஹ, இவைகள்லாம் அப்பிரகாஷஸ்வரூபம். அதனால்தான் இவைகள்லாம் தோன்றது. நான் பிரமாதான்றது அஞ்ஞானத்தினாலதான் வந்திருக்கு. ஏன்னா நான்றது பிரமாதான்னு சொல்லும்போது அந்த கரண வியாபாரம் இல்லாம வராது. அந்த கரணம் எப்படி வரும்? இவனுக்கு இந்திரியங்கள் சம்பந்தம் இல்லாமல் வராது. இந்திரியங்கள்லாம் அதுக்கு ஒரு அதிஷ்டானமான சரீரம் வரும். அந்த சரீரத்துல நான்ற ஆத்ம பாவனை வரும். இத்தனை அத்தியாசம் இருந்தால்தான் அகம் ஜானாமின்ற அறிவு வரும் அப்படின்னு அத்தியாச இத்யாஹு அப்படின்னு சொல்லி இருக்கார். அது யாரு? ஆச்சாரியர் அத்தியாச பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். பிரமாத்திருத்வாதி பேதேன யத் ஸ்வரூபம் பிரதீயதே தத் பிரகாஷ்யதே இத்யாஹு அப்பிரகாஷ ஸ்வரூபதஹ. அவைகள்லாம் அப்பிரகாசமான அஜ்ஞான ஸ்வரூபம்ன்றதுனாலதான் நமக்கு அவைகள்லாம் தோன்றும். அகம் கடம் ஜானாமி அப்படின்றதுல நம்ம அகம்னு சொல்றது அந்த கரண விருத்திய, அது அஞ்ஞானத்தினுடைய காரியம்தான் அவைகள்லாம். அப்ப அகம்ன்றது ஆத்மா இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்ற இடத்துலதான் அகம்ன்றது ஆத்மா. அகங்கடம் பஷ்யாமின்ற இடத்துல அகம்ன்றது ஆத்மா இல்லை, அது அந்த கரணம் தான். பிரமாதைவ பிரமேயம் சேத், இது கொஞ்சம் கடைசியா போய் கலாட்டா பண்றாரு. பிரமாதைவ பிரமேயம் சேத் பிரமாணம் பிரமிதிஸ்ததா ஸ்வரூபாச்ச ஏகரூபத்தாது நத் ஏபிர் நிருச்சதே. இதெல்லாம் அன்வயம் பண்றதே ரொம்ப பார்த்து பண்ணணும். அது ஸ்லோகம் படிக்கிறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கும் பாருங்க. பிரமாதா ஏவ பிரமேயம் சேத், பிரமேயம் அறியக்கூடியதான பொருள். பிரமாதா அறிபவன். ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கணும் நம்ம. பிரமாதா ஏவ பிரமேயம் சேத், இப்போ அறியக்கூடிய பொருள் இருக்கு. இப்ப 4 பொருள் இருக்கு பாருங்க. பிரமாதா, பிரமேயம், பிரமாணம், பிரமிதி. 4மே இந்த ஸ்லோகத்துல முதல் பாதத்துல இருக்கு. 4த்துக்கும் அர்த்தம் நமக்கு தெரியும். பிரமாதானா யாரு? அறிபவன். எதிர்க்க இருக்கக்கூடியதான கடபடாதிகள் பிரமேயம். இதை எனக்கு சேர்த்து வைக்கக்கூடியது பிரமாணம். அது எதிர்க்க குடம் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடியது. அது குடம் தான். இது அந்த அறிவு தான் அயங்கடக என்ற அறிவுக்கு அது பிரமிதி. பிரமேயம் கடமாகிறது. பிரமிதின்றது எனக்கு குடஞானம். அந்த பிரமிதின்றது குடம் எனக்கூடியதான அறிவு. பிரமேயம் விஷயம், பிரமிதி ஞானம். அந்த ஞானத்தை உண்டு பண்றது பிரமாணம். இவைகள் எல்லாம் பிரமாதா. இது 4 இருக்கும் இல்லையோ. இப்ப கேட்கிறாங்க, பிரமாதைவ பிரமேயம் சேத். அவன் என்ன சொன்னான்? இந்த பிரமாதா ஆத்மா தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்ன. இப்ப பிரமாதா யாரு? ஆத்மா.
யாரை தெரிஞ்சுக்கிறான்? ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறான். அதனால பிரமாதாவே தான் பிரமேயம். இப்போ பிரமேயம் ஆத்மா தானே. சரி, பிரமாதா பிரமேயம் ரெண்டுமே ஆத்மானா அந்த பிரமேயம் எதை உண்டு பண்றது? ஞானத்தை உண்டு பண்றது. அப்ப அந்த ஞானமும் ஆத்மாவை தானே இருக்க முடியும். இது உண்டு பண்ணக்கூடிய சாதனமும் பிரமாணமும் ஆத்மா தானே. அப்ப எல்லாமே ஆத்மாவை போச்சு. பிரமாதா இந்த கோடியில இருக்க ரெண்டுமே ஆத்மா. பிரமாதா இதுல இருந்து வரக்கூடிய சம்பந்தம் பிரமாணம், இது பிரமேயம். இது வந்ததுனால இவனுக்கு பிரமிதி உண்டாருது. இந்த கடைசியில ரெண்டுமே ஆத்மான்னு போயாச்சுன்னா நடுவுல இருக்க ரெண்டு என்ன? அது ரெண்டும் ஆத்மா இல்லாம இது ரெண்டும் ஆத்மா ஆக முடியாது இல்லையோ. பிரமாதைவ பிரமேயஞ்சே ததா அவ்வாறு பிரமாணம் பிரமிதி, பிரமாணம் பிரமிதி ரெண்டுமே பிரமாதாவாகிடும். இப்ப எல்லாமே ஆத்மான்னு ஆச்சு. ஆட்டமே இப்ப என்ன கஷ்டம்னா ஸ்வரூபாச்ச ஏக ரூபத்வா. இப்ப இதெல்லாம் ஒரே வடிவம் ஆயிடுத்தோம் இல்லையோ. தத் ஏபிர் நிருச்ச. இதுப்பா 4 பேர் வச்ச பிரமாதா பிரமேயம் பிரமாணம் பிரமிதி அப்படின்னு 4 ஏபிர் நிருச்சதே. அப்ப நம்ம லோகத்துல இப்படிதானே வச்சிருக்கோம். 2 பொருள் இருந்தா தானே 2 பேர் வைக்கிறோம். ஒரே பொருளுக்கு 2 பேர் வைக்கிறோமா? இல்லையே. பிரமாதைவ பிரமேயம் சேத் பிரமாணம் பிரமிதிஸ்ததா ஸ்வரூபாச்ச ஏகரூபத்வா ந தத் ஏபிர் நிருச்சதே. அதனால இந்த கர்மகர்த்திரு விரோதம்ன்றது பெரிய விரோதம். அது பரிகாரம் பண்ண முடியாது. ஆத்மா தன்னைத்தானே தெரிந்து கொள்கிறது. அதனால ஆத்மா அவிஷயம்ன்றதுக்காக ஞான விஷயம் இல்லை. ஞான விஷயம் இல்லைன்னா ஞானத்தை சொல்றதுக்கான விதிக்கு வேலை இல்லை அப்படின்னாச்சு. இதுக்கு மேல பிராமான்யம் அனுவாதான நதே ஸ்வவிஷய மதம்னு அந்த மீமாச விஷயம் பயோகுணஸ்து சம்பந்தன்னு அந்த விதி எப்படி வேலை செய்யறது அது இந்த இடத்துல வராதுன்றது வேலை காமிக்க. இது அடுத்து வரும்.